இஸ்லாம் மனித கண்டுபிடிப்பு அல்ல, இஸ்லாமிய சட்டங்கள் மனிதன் உருவாக்கியது அல்ல. இவர்களெல்லாம் சேர்ந்து இப்படி நிக்கா செய்வோம், இப்படி தலாக்கு செய்வோம், இப்படி பிறப்பு செய்வோம், இறப்பு செய்வோம் என்று இவர்கள் உருவாக்கியதல்ல. எல்லாம் அடுத்தவர்களை அண்ணாந்து பார்த்து அது நல்லாக இருக்குதுங்கிற நினைப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. யகூதி நசராக்கள் வாழுகிற நாடுகளில் இருந்து என்னவெல்லாம் கருத்தியலாக உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுதோ அதை வாங்கிறதுல முஸ்லிம் சமுதாயம் ஃபர்ஸ்ட் வாங்குது. இருப்பது அழகு என்று அடுத்தவன் பார்க்கிற போது அடுத்தவனின் கழிசடையும் சாக்கடையும் எதற்கு? இங்க இருக்கிற சமுதாயத்திற்கு அழகாக தெரிய வேண்டும் என்பதுதான் கேள்வி. கடந்த நவம்பர் மாதம் 210 ஜோடி, பையன் முஸ்லிம் பொண்ணு வேற, பொண்ணு முஸ்லிம் பையன் வேற, அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்பட்டு 210 ரெக்கார்டு. நான் சொல்றது டீ கடை பெஞ்சில் பேசின விஷயம் அல்ல, டேட்டா பேஸ் இது. அல்லாஹல் அதீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த மஸ்ஜிதினுடைய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்கள், அக்ரஹாரம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளினுடைய மார்க்க ஸ்தாபனங்களினுடைய நிர்வாக பெருமக்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்கள், சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மதரசாக்களினுடைய ஆசிரியர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்கள், சகோதரர்கள், தனித்தனியாய் பெயர் சொல்லாமல் ஒட்டுமொத்தமாய் சொல்லுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் ஆண்டுதோறும் இங்கே நடத்தப்படுகிற மீலாதுன் நபி சிறப்பு விழாவை ஒட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு மட்டும் பேசப்படாமல் சமூகத்தில் இன்றைக்கு தேவையான விஷயங்களை சென்று சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மீலாதுன் நபியை ஒட்டி தடம் பதித்த சமுதாயம் தடம் மாறுகிறது என்றொரு முக்கியமான கருப்பொருளை தந்து உங்களுக்கு முன்னாலே பேசுவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுவிடத்தில் துவா செய்கிறேன். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மீலாது தலைவர் அவர்கள் சொன்னது போல் உலகத்தின் எல்லா பகுதிகளும் முந்தைய காலத்திலும் நிகழ்காலத்திலும் தேவையான வழிகாட்டல்களை பெறுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், அவர்களின் வாக்கையும் வாழ்வையும் ஆய்வு செய்கிறார்கள்.
இந்த உலகத்தில் புரட்சி என்ற ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் சொல்லப்படுது. புரட்சி தலைவர், புரட்சி கவிஞர், புரட்சி கலைஞர், புரட்சி நிறைய சொல்லுகிறார்கள். உண்மையான புரட்சி தலைமை என்பது, அகில உலகைக்குமான புரட்சி தலைமை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரம் பொருந்தும் என்பதை போகிற போக்கில் அல்ல, ஆதாரங்களோடு நம்மாலே சொல்ல முடியும். புரட்சினா என்ன? இந்த கம்யூனிச சித்தாந்தத்தில் புரட்சிக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களே சொன்ன வரி என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்க முடியாதுங்கிற நிலைமை எங்கே வருதோ அதுக்கு பேர் புரட்சி. திரும்பவும் சொல்லுகிறேன், அகைன் ஐ ரிப்பீட், கொஞ்சம் கவனியுங்கள் இந்த வார்த்தையை. முன்னால் இருந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் பின்னாடி அந்த மாதிரி இருக்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு சமூக மாற்றம் ஏற்படுமானால் அதற்கு பெயர் புரட்சி. அந்த அடிப்படையில் இந்த வரைவிலக்கணத்தில், இந்த டெஃபினிஷனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்தின் மாபெரும் புரட்சி தலைவர். அவர்கள் வருகைக்கு முன்னாலே இருந்த வாழ்வு வேறு, மனித குலத்தின் தடம் போன பாதை வேறு. ஆனால் அவர்கள் வருகைக்கு பின்னால் பழைய மாதிரி வாழ முடியலை. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான புரட்சிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் புரட்சின்னு பண்ண வந்த எல்லாருமே லட்சக்கணக்கான பேரை கொன்று குவிச்சிட்டு பெரிய பெரிய போர்கள் நடத்தித்தான் எல்லாரும் புரட்சியை அவரவர்கள் தேசத்தில் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே போவதற்கு முன்னால் ஒரு சின்ன அறிமுகம் பெருமானாரை பற்றி தந்துவிட்டு தலைப்பில் உள்ளே செல்ல வேண்டும். அன்பானவர்களே, ஒட்டு மொத்தமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற வரை கலந்து கொண்ட ஒட்டுமொத்த போர்களிலும் சேர்த்து கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1028 பேர். 1028 பேர் மட்டுமே பெருமானாரினுடைய வாழ்வில் போர்கள் மூலம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் உலகத்தில் புரட்சியை பேசுகிற எத்தனை தலைவனாக இருந்தாலும் எல்லாம் லட்சக்கணக்கிலே கொன்று குவித்தான். அது நீங்கள் ஹிட்லர் ஆகட்டும், லெனின் ஆகட்டும், முசோலினி ஆகட்டும், நீங்கள் எந்த நாட்டின் எந்த வரலாறு எடுத்தாலும், அது பிரெஞ்சு புரட்சியோ வேறு எந்த புரட்சிகளாக இருந்தாலும், கொன்று குவிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். ஆனால் வெறும் 1000 சில்லறை பேர். அன்பிற்குரிய கேகேஎஸ்கே ரஃபீக் அவர்கள் என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் போர் செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்காக அல்ல உங்களுக்கு சேர்த்து சொல்லுகிறேன். சில விஷயங்களை சந்தேகமாக கேட்டதால் உங்கள்கிட்ட கேட்குறேன். 63 வருஷம் ஒரு தலைவர் வாழுகிறார். 63 வருஷ வாழ்க்கையில் 55வது வயசில் தான் ஃபஸ்ட்டு யுத்தம் நடக்கிறது. அதுக்கு பேர் பத்ரு யுத்தம். 63 வயசில் 55 வயது வரையும் வாள் எடுக்கவில்லை, ஆயுதம் தரிக்கவில்லை. எந்த போர் மைதானத்திலும் எதிரியை வா என்று கூப்பிட்டு வம்பிழுக்கவில்லை. 55 வருஷம் வரையும் அமைதி வாழ்க்கை வாழுகிற ஒரு தலைவரை சீண்டி பார்த்து ஊரை விட்டு போனதுக்கு பின்னாடியும் அங்கேயும் வாழ விடமாட்டேன்னு வம்பு பண்ண வந்தப்போ அதுக்கு மேலே குனிஞ்சா அது கோழைத்தனம், வா பார்த்துடலாம் என்று அவர்கள் முதலில் போர்க்களம் சந்திக்கிற போது வயசு 55, 63 வயசில் வஃபாத்து. 63 வருஷ வாழ்க்கையில் 8 ஆண்டு காலம் மட்டுமே நிர்பந்த நிலையில் திணிக்கப்பட்ட போர்களை எதிர்கொள்ளக்கூடியவரை இன்னைக்கு தப்பா வரலாறு பதிவு செய்கிறது. இஸ்லாம் வாளால் பரவியது, முகமது நபி எதற்கு போர் செய்தார், போர் என்று சொன்னாலே விதவைகளும் எத்தீம்களும் தானே உருவாகுவார்கள், வாழ்விழந்து போகிற குடும்பங்களுக்கு வழிவகுப்பது தானே போர் என்றெல்லாம் விமர்சனங்களை இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும். 55 வயசு வரைக்கும் வாள் எடுக்காத, ஆயுதத்தை கையில் தரிக்காத அகிம்சம் தலைவர். சொல்லப்போனால்
இதை போர் என்று சொல்லுவதை விட பெருமானாருடைய வாழ்வை அறப்போர் என்று சொல்ல வேண்டும். அறப்போர்னு எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? ஆயுதம் தரிக்காமல் நான் வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு பேர் தான் அறப்போர், அறப்போராட்டம். ஆயுதம் தரிக்காத அகிம்சைக்குரிய தலைவர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களை, உலகம் உள்ளளவும் பேசப்பட வேண்டிய, திரும்ப திரும்ப கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் மீளாத விழா? ஒன்றுமில்லை, இதை சொல்லுவதற்குத்தான் மீளாத விழா. சொல்ல போனால் பல்சமயத்தவர்கள் பங்கேற்கிற விழாக்களாக அது நடத்தப்பட்டு நபிகள் நாயகத்தினுடைய மனித நேயமும் இணக்கமும் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், எல்லாருடைய காதுகளுக்கும். இந்த ப்ரொஃபஸர் ஹிட்டின்னு ஒருத்தர் இருக்கார், ப்ரொஃபஸர் கே ஹிட்டி, ரொம்ப அபாரமான வரலாற்று ஆய்வாளர். அவர் எழுதின நூல் இஸ்லாம் அட் த கிராஸ் ரோடு. ஜி இஸ்லாம் அட் த கிராஸ் ரோடு, அவங்க ப்ரொஃபஸர் ஹிட்டி எழுதின நூல். அதில் ஒரு செய்தி எழுதுகிறார், 800 வருஷமாக இந்த மண்ணில் திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்லிகிட்டே இருக்கான். அந்த பொய் என்னன்னா, இஸ்லாம் வாளால் பரவியது அப்படிங்கிற பொய் 800 வருஷமாக சொல்கிறான். நம்மளுக்கெல்லாம் தெரியும், பொதுவாக திரும்ப திரும்ப ஒரு பொய்யை பேசிக்கிட்டே இருந்தால் அது உண்மை மாதிரி ஆயிரும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால், இப்போ இன்றைக்கி முஸ்லிம் சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்ட தீவிரவாத முத்திரையைப் போல, பயங்கரவாத முத்திரையைப் போல, பாய்கள் ஆபத்தானவர்கள் என்கிற ஒரு ஐடியாலஜிக்கலை போல, இதெல்லாம் என்னென்னா மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற பொய் உண்மையைப் போல ஆகும் என்கிற அடிப்படையில் தவறாக நபிகள் நாயகத்தை சித்தரிப்பதால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை, அந்த வாழ்வை கொண்டு போய் உலகத்தினுடைய 8 திக்கிலும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை இந்த மீலாதினுடைய முன்னுரையாய் சொல்லி, உலகம் முழுக்க பிரம்மாண்டமான புரட்சியை ஏற்படுத்திய ஒரு தலைவரினுடைய சமுதாயம் அவர்களால் எப்படியெல்லாம் வாழ்ந்தது, இன்றைக்கு அந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தொய்வும் சுணக்கமும் ஏன் என்கிற கேள்வியோடு தான் நான் இந்த தலைப்பை அணுக வேண்டும். அன்பானவர்களே, முஸ்லிம் சமுதாயத்திற்கு, குறிப்பாக வாலிபர்களுக்கு, பெண்களுக்கு அழுத்தமாய் பதிய வேண்டிய, புரிய வேண்டிய ஒரு செய்தி, நம்முடைய மார்க்கம் அழகானது. இந்த மார்க்கத்தை விட சிறந்த அழகு உலகத்தில் எங்கும் இல்லை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கம். மீண்டும் மீண்டும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தவன் இறைவன். இஸ்லாம் மனித கண்டுபிடிப்பு அல்ல, இஸ்லாமிய சட்டங்கள் மனிதன் உருவாக்கியது அல்ல. இவர்களெல்லாம் சேர்ந்து இப்படி நிக்கா செய்வோம், இப்படி தலாக்கு செய்வோம், இப்படி பிறப்பு செய்வோம், இறப்பு செய்வோம் என்று இவர்கள் உருவாக்கியதல்ல. எல்லாம் இஸ்தஃபா லக்குமுத்தீன், உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தவன் இறைவன். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மௌத்தானாலும் முஸ்லிமா மட்டும் மௌத்தாகுங்க. இது குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நாம் பெற்றிருக்கிற பாக்கியங்களிலெல்லாம் பெறற்கரும் பேரு, பெரும் பாக்கியம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இஸ்லாம். இது அழுத்தமாக இந்த சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய, இஸ்லாம் குறித்த, நபிகளார் குறித்த இன்னொரு முக்கியமான புரிதல், ஹைருல் ஹதியே ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல். அதற்கு நம்மிடத்திலே சுன்னா என்று பெயர், சுன்னத் என்று பெயர், நபி வழி என்று பெயர். இந்த உலகத்தில் யாரையும் விட அழகான வழிகளை காட்டியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலப்போக்கில் கண்டவனெல்லாம் உருவாக்கி வைத்ததெல்லாம் நம்மிடத்தில் அழகாகிவிட்டது. நபிகள் நாயகம் உருவாக்கியது பழசாகிவிட்டது, சுன்னத்துகள் பழசாகிவிட்டது, சுன்னத்துகள் தேவையற்றதாகிவிட்டது, அல்லது காலத்திற்கு பொருந்தவில்லை என்கிற தப்பான கற்பிதம் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. உண்மை உலகம் உள்ளளவும்
இந்த உலகத்தில் உயிர்கள் உள்ளளவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அழகிய வழிமுறையை போல் இந்த உலகத்தில் யாரும் வழிகாட்ட முடியாது. இதை யாரையும் திட்டுறதுக்கு சொல்ல எம் பெருமையாக பதிவு செய்கிறோம். நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டிய வாழ்வை போல், அவர்கள் விட்டு சென்ற கலாச்சாரத்தை போல் வேற எதுவும் சிறந்ததல்ல. முதல்ல அடுத்தவர்களை அண்ணாந்து பார்த்து அது நல்லாக இருக்குதுங்கிற நினைப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு வரக்கூடாது. அவன் அங்கிருந்து இஸ்லாமை அண்ணாந்து பார்க்கிறான். இவன் ஆக உயர்ந்த இடத்திலே பன்னீரிலே அமர்ந்து கொண்டு சாக்கடையை சிறந்ததென்று சொன்னால் யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துக்கு கிடையாது. நல்லா சொல்ல போனால் அசிங்கம் என்று மனித மனம் நினைக்கிற அத்தனையும் இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. தடை. முஸ்லிம்கள் அல்ல, மனிதர்கள் எதையெல்லாம் அசிங்கமாக கருதுவார்களோ அதுவெல்லாம் இங்கே ஹராம். மனிதர்கள் எதுவெல்லாம் நல்லது என்று நினைப்பார்களோ அத்தனையும் ஹலால், அத்தனையும் அனுமதி. குர்ஆன் நபிகள் நாயகத்தை எப்படி அறிமுகம் செய்கிறது தெரியுமா? குர்ஆனுடைய வார்த்தை. பெருமானார் யார்? அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார், வேதங்களை விளக்குவார், சொல்லிக்கொண்டே வருகிற போது இறைவனுடைய வார்த்தை இது. யுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித். நல்லவைகளையெல்லாம் அவர் ஹலாலாக்குவார், அசிங்கமானவைகளையும் மானக்கேடானவைகளையும் அவர் தடை செய்வார். யார்? நபிகள் நாயகம். இதுதான் நபிகள் நாயகம். அழகிய அனைத்துக்கும் அவர் முன்மாதிரி, அசிங்கங்கள் அனைத்துக்கும் அவர் தடை போட்ட பெருமகன். ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் இந்த 2 வரிக்குள்ளே சுருக்கி விடலாம். இதை வேற வார்த்தையில் சொல்லலாம். எதையெல்லாம் இஸ்லாம் தடுத்ததோ அதுவெல்லாம் அசிங்கம், எதுவெல்லாம் இஸ்லாம் அனுமதித்ததோ அதுவெல்லாம் அழகு. அவ்வளவுதான். அழகுக்கும் அசிங்கத்திற்கும் நீங்கள் இலக்கணம் சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் இலக்கணம். இஸ்லாம் தடுத்தால் அது அசிங்கம், இஸ்லாம் அனுமதித்தால் அது அழகு. அவ்வளவுதான். நீங்கள் என்னத்தை வேணும்னாலும் பாருங்க. அன்பானவர்களே, குறிப்பிட்ட அந்த அசிங்கங்கள் நடக்கிற நேரத்தில் நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும். என் இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது. நல்ல தண்ணி அடிச்சுட்டு இங்கே ஏதாவது பெரிய அக்ரஹாரத்தில் இல்லை, பெரிய கால்வாயில் சாக்கடையில் குப்பரை அடித்து படுத்து கிடக்கிறான் ஒருத்தன். அவன் மேலே சாக்கடை தண்ணியெல்லாம் கிடக்குது, நாய் நெறியெல்லாம் பக்கத்தில் கிடக்குது, சுயநினைவற்று கிடக்கிறான், ஆடை அலங்கோலமாக இருக்கிறது. பார்க்குறவன் நேராக வர்றவன் மூக்கை பொத்திட்டு கொஞ்சம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கடந்து போகிறான். அவன் டிச்சில் சாக்கடையில் தலைகீழ படுத்து கிடக்கிறான் இல்லையா? அந்த காட்சியை பார்த்து விட்டு என் வாய் முணுமுணுக்க வேண்டும். என்ன தெரியுமா? என் இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது. என் இஸ்லாம் இதை விரும்பலை. வட்டி கட்ட முடியாமல் குடும்பமே தற்கொலை செய்து கொண்டு, ஒரு குடும்பமே ஜனாசாவாக இருக்கும் இல்லையா? 5 மையத்தை ஒன்றா தடல் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களவா? அந்த வீட்டின் சோகம் அப்பி இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு இடையில் நின்று என் மனம் சொல்ல வேண்டும், என் இஸ்லாம் இந்த வட்டியை தடுத்திருக்கிறது. அசிங்கம் நடக்கிற இடமெல்லாம் இஸ்லாமின் மகத்துவம் வெளிப்படும். நபிகள் நாயகம் என்பவர்கள் அழகுகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள், அசிங்கங்களை இந்த உலகத்தில் தடுத்தவர்கள். நான் சுருக்கமாய் சொல்ல வருவது, இஸ்லாமிய கலாச்சாரம் போல், இஸ்லாமிய பண்பாடுகளைப் போல், இஸ்லாம் சொல்லி தந்த நாகரிகங்களைப் போல், நபிகள் நாயகம் விட்டு சென்ற சுன்னாக்களைப் போல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை என்ன தெரியுமா? அமெரிக்காவில் ஏதாவது சொல்லிட்டா நம்ம வீட்டில் அமலுக்கு வருது, பிரிட்டனில் ஏதாவது நடந்துட்டால் நம்ம வீட்டில் அமலுக்கு வருது. எவனோ எந்த நாட்டுக்காரனோ எதையோ சொல்லியிருப்பான், நாம் உடனடியாக அமலுக்கு கொண்டு வர்றோம். ஹதரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், சுன்னத்துகளை, நபிகள் நாயக வழிமுறைகளை ஒவ்வொன்றையும் தள்ளி வைத்துவிட்டு அந்நியர்களால் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொன்றையும் உள்ளே வருகிற போது ஒரு கட்டத்தில் சுன்னத்துகளெல்லாம் இறந்து போய்விடும். பிதஅத்துகள் என்கிற அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் மட்டும் நிலைத்துவிடும்.
அந்த ஒரு பாதையை நோக்கி பயணிப்பது போன்று தெரிகிறது. அதுதான் தடமாறுகிற சமுதாயம் என்று என்னை பேச சொல்லுகிறார்கள். இல்லை, எவனோ கொண்டு வந்ததெல்லாம் நமக்கு எதுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்காங்க. இல்லை, என்ன இல்லை நபிகளார் வாழ்வில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பு, லைஃப்பில் ஒரு பிரச்சனை, சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, அந்த இஷ்யூ சம்பந்தமாக குர்ஆனில் வழிகாட்டல் இல்லை, ஹதீஸில் வழிகாட்டல் இல்லை, எனவே நாங்கள் வேற அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லுங்கள். நீங்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் நின்றாலும் அந்த கட்டத்தில் உங்களை போதிக்க குர்ஆன் வசனம் நிச்சயம் இருக்கும், நபிகள் நாயகத்தின் வாக்கு நிச்சயம் இருக்கும். அப்படிப்பட்ட பெருவாழ்க்கை தான் நபிகளாருடைய. வேகமாக பேசுகிற போதோ கேட்கிற போதோ, நபிகள் நாயகம் வரலாற்றை வாசிக்கிற போதோ செவிமடுக்கிற போதோ இந்த உணர்வு வந்தாலும், சொந்த லைஃப்லையே நபிகள் நாயகத்தினுடைய அவர்கள் கொடுத்த கலாச்சாரங்களை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி அந்நிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி உள்ள சமுதாயம் போன மாதிரியே நீங்களும் போகிறீங்க, அவங்கெல்லாம் போய் அப்படியே எங்கேயாவது ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா நீங்களும் போய் உள்ளே நுழைஞ்சிருவீங்க. இப்படி தான் பண்ணுறீங்க, கண்ணை மூடிக்கிட்டு அவன் போகிறது பொந்து, அதுக்குள்ளே போய் நுழையிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது கேட்பாங்க, யார் நீங்கள் யஹூதி நசராக்களை சொல்லுகிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கால ஃபமன் ஹும், பின்ன அவங்க இல்லாமல் வேறு யார் அப்படின்னாங்க. இன்றைக்கி மேற்கத்திய நாகரீகம் எவனாவது ஒரு கல்ச்சர், ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து விட்டான்னா அந்த பழக்கம் இன்றைக்கி நம்மள்கிட்ட வருது. நின்றுட்டு சாப்பிட்றதுலேருந்து சொல்கிறேன் நான். என்ன அஜர்த்து இப்படி சின்ன சின்ன விஷயமெல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னு இறங்க வேணாம். சில பேர்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி விஷயமெல்லாம் பேசுகிறதே விரும்புறதில்ல. அதாவது நம்ம ஆளுகள்லேயே சில பேர் ஒரு கட்டத்துக்கு மேலே போன உடனே அவங்களா தங்களை இன்டலெக்சுவல் நினச்சிக்கிறாங்க, அறிவு ஜீவிகள் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த அஜர்த்துமார்களுக்கு வேறு வேலை இல்லை, இப்படி எப்போ பார்த்தாலும் உட்காந்து சாப்பிடு, இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு, கிபிலாவை முன்னோக்கு, அது இதுன்னு இதுதான் இவங்களுக்கு வேலை. நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறோம், நாம் சொல்கிறத நிறுத்திடலாம். நீங்கள் செய்கிற செயலுக்கு ஏதாவது அறிவார்ந்து அறிவியல் ரீதியாய் புரியும் வண்ணம் ஏதாவது சொல்லுங்கள். நான் பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த இந்த பர்த்டே கலாச்சாரம், வெட்டிங் டே கலாச்சாரம், இன்றைக்கி என்னென்னமோ டேவெல்லாம் வந்திருக்குல்ல, இது எல்லா கலாச்சாரமும் யார் உருவாக்கி தந்தா, எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? இப்போல்லாம் சில ஜும்மாவிலேயே கூட நீங்கள் இதெல்லாம் கொண்டாடாதீங்க, இந்த செலிப்ரேஷன்லாம் எதுக்குன்னு அஜர்த்தெல்லாம் பேச முடியாது. பேசுனா சில இடத்துல முத்தவலி கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் பயான் மட்டும் பண்ணுங்கள், இதுக்கு பேர் வேறு என்னன்னு தெரியலை, நீங்கள் ஏன் அஜர்த்த அதையெல்லாம் பேசுகிறீங்க? பள்ளிவாசலுக்கு பின்னாடி வீட்லேயே பெரிய விசேஷம் நடக்குது, அதையெல்லாம் நம்ம பேசலாமா? நீங்கள் பயான் பேசுங்க. இந்த பயான் என்னன்னு இதுவரையும் புரிய மாட்டேங்குது. மூசாவின் வரலாறும் ஈசாவின் வரலாறும் மட்டும் பயானா? நபிகள் நாயகத்தை தாண்டி நீங்கள் என்ன கலாச்சாரம் எல்லாம் கொண்டு வருகிறீர்களோ, இன்னைக்கு ரசூலின் தடத்தை விட்டுட்டு வேற தடம் போகிறீர்கள், மாறுகிறீர்கள். அந்த மாறுகிற பாதைக்கு அறிவார்ந்து ஏதாவது சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனில் வருது, உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா அப்படின்னு ஒரு வசனம். என்ன தெரியுமா? முழுசாக உள்ளுக்குள்ளவான்னு கூப்பிட்றான். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வந்த உடனே அவர் பயங்கரமான பியூர் முஸ்லீம், தொப்பி தாடி அது இது, அவர் தக்பீர் கட்டுறதை பார்த்தா அஜர்த்தெல்லாம் தோற்று போயிடணும், பயங்கரமாக இருக்கும். வெளியில் போனால் அவருடைய ட்ரெண்டே வேறு, வாழ்க்கையே வேறு. இஸ்லாத்தை பள்ளிவாசலுக்குள் மட்டும் என்று புரிந்து கொள்ளுகிற பசலித்தனம் இது மோசமானது. இது மோசமான புத்தி. இஸ்லாம் பள்ளிவாசலில் மட்டும் இல்லை, இஸ்லாம் வீட்டில் இருக்குது, இஸ்லாம் கடையில் இருக்குது, இஸ்லாம் கல்லாவில் இருக்குது, இஸ்லாம் மனைவிட்ட இருக்குது, இஸ்லாம் மக்கள்கிட்ட இருக்குது, எல்லா இடத்திலும் கடைவீதியில் தொடங்கி கபர்ஸ்தான் வரைக்கும் இருக்கிறது. நான் என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? பள்ளிவாசலில் வந்தால் வேறு முஸ்லீமு, வெளியில் போனால் இவருடைய ட்ரெண்டு அது இது, இவர் கொண்டாட்டம், இவங்க நடத்துகிற கல்யாணம், இவங்களுடைய விசேஷம், செலிப்ரேஷன் எல்லாம் வேறு. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி, முழுசாக உள்ளவா. இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால்லாம் வராத. வேடிக்கையாக சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கரும்பு லாரி போயிட்டே இருந்துச்சான், கரும்பு லாரி
பின்னாடி ஆஜியார் ஒருத்தர் அவன் டிரைவருக்கே தெரியாமல் பின்னாடி இருந்து உருவிருக்கார். நம்ம பசங்க உருவானுவல்ல, கரும்பு லாரிக்கு பின்னாடியே போவானுங்க. அவன் டிரைவர் அல்லான்னு ஓட்டிகிட்டு இருப்பான், இவன் பின்னாடி உருவி ஜல்ல ஜல்லையாக உருவான். அந்த மாதிரி வைக்கோல் லாரி போயிட்டு இருந்திருக்குது, வைக்கப்புல்லு லாரி. இவர் 40-50 வருஷம் தொழுகையாளி ஆஜியார். அவர் பாட்டில் இழுத்தாரான், எவனோ பார்த்துட்டான். ஆஜியார் நீங்களுமா? ஆமாம். ஏன்பா என்ன? இல்லை அப்படி தொழுகிறீங்க, ஆஜியாராக இருக்கிறீங்க, வைக்கப்போல் திருடுறீங்க. அவன் தெரியாமல் அவர் தெளிவாக சொன்னார், இங்கே பார், நீ ரெண்டையும் போட்டு குழப்பாத. அங்கே தொழுகிறது அல்லாவுக்கு, இங்கே இது மாட்டுக்கு. நீ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அவர் அதில் தெளிவாக இருக்கார். என்னது இது தமிழ்நாட்டு கிராமங்களில் இது சொல்வடையாகவே இருக்குது. தொழுகிற அல்லாவுக்கு, வைக்கப்புல் திருடுற மாட்டுக்கு அப்படின்னு இது ஒரு பழமொழியாகவே, ஒரு இதாகவே இருக்குது. அதாவது நான் பள்ளிவாசலில் நான் தொழுகுவேன், நான் ஹாஜி, நான் 50 வருஷம் தொழுகையாளி, நான் தொப்பி போட்டிருப்பேன், தாடி வச்சுருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். வெளியில் என் வாழ்க்கை வேறு, எனக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு பள்ளிவாசலோடு இஸ்லாம் முடிந்து போய் விடுகிறது என்று சொல்லி தந்தது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை ஒப்பந்தம் மூலமாக சரி செய்யலாம் என்று பேச வந்த மக்காவினுடைய தலைவர்கள், குஃபார்கள், காஃபிர்களின் தலைவர்கள் கடைசியாக இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான். என்னென்னா, இனிமேல் இந்த மோதல் போங்கெல்லாம் வேண்டாம். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னான், நஅ்புது இலாஹக்க சனத்தன் வ தஅ்புது ஆலிஹத்தனா சனத்தன். முஹம்மத், ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம், பேசி தீர்த்துக்கலாம். என்னென்னா, உன்னுடைய அல்லாவை மட்டும்னு நீ சொல்கிற எல்லாம் அந்த கான்செப்டில் நாங்கள் 1 வருஷம் இருக்கோம். நாங்கள் வணங்குற தெய்வங்களை எல்லாம் நீங்கள் 1 வருஷம் வணங்கு. நம்மளுக்குள்ளே இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே வராது. 1 வருஷம் எங்கள் கடவுளை நீ வணங்க வேண்டும், 1 வருஷம் உங்கள் கடை. அப்போது நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக ஒரு வார்த்தை அடிக்கடி நாகூரணிபா பாட்டிலெல்லாம் வருமல்ல, ஒரு கையில் ஈட்டி எதை கொடுத்தாலும் சூரியனை ஒரு கையிலும் சந்திரனை ஒரு கை செங்கதிரும் வெண்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் ஈமானை இழக்க. அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் அவங்க இப்போ ஒப்பந்தத்துக்கு வந்தப்போ சொன்னது தான். இந்த மாதிரி 1 வருஷம் இதை வணங்கு, 1 வருஷம் அதை வணங்கு, ஒரு கையில் சூரியனையும் மறுகையில் சந்திரனையும் நீங்கள் என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் என்னுடைய கொள்கையில் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை எப்போ சொன்னாங்க தெரியுமா? அடுத்தவங்க இதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகலாமல்ல. இந்த காம்ப்ரமைஸ் மோசமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு கணவனும் மனைவியும் காம்ப்ரமைஸ் ஆகட்டும், 2 பக்கத்து வீட்டுக்காரன் காம்ப்ரமைஸ் ஆகட்டும், ஒரு இறைவனைத்தான் வழிபடுவோம் என்றும் முஹம்மது நபி எங்களுடைய தலைவர் என்று சொல்லுகிற எங்களின் கொள்கையில் காம்ப்ரமைஸ் தப்பு. சில பேர் இன்னைக்கு சமய நல்லிணக்கத்தையே தப்பாக புரியுறான். சமய நல்லிணக்கம்னா என்ன? என்னுடைய சமயப்படி நான் நடப்பேன், உன் சமயத்தைப்படி நீ நடக்கணும். நமக்குள்ள சமயத்தின் பேரால் சண்டை போடக்கூடாது. இதுக்கு பேர் தானே சமய நல்லிணக்கம். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்குள்ளே மேலதாளத்தோடு உள்ளே விட்றானுவோம். பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் பள்ளிவாசல் திறப்பு விழா, மேலதாளம் எல்லாம் விட்டு அவங்க பயங்கரமான இதோட அந்த வஸ்திரம், அந்த சீரு செனத்தி எல்லாம் எடுத்துட்டு தட்டி மெஹராபில் இமாம் பயான் பண்ணுற இடத்துல கொட்டுறான். என்னென்னா சமய நல்லிணக்கம். யார் சொல்லி தந்த சமய நல்லிணக்கம்? இது வழிபாடுகளில் சமரசம் முடியாது. அதுக்கு பேர் செக்குலரிசமும் கிடையாது, இது ஒரு விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. எனவே நான் சொல்ல வர்றது, முழுமையாக இஸ்லாத்திற்குள்ளே வாருங்கள். நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை மட்டும்தான் நமது பாதை. அந்த பாதையிலிருந்து நீ ஏன் தடமாறி போற? என்ன இல்லை என்பதால் போகிறாய்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் உருவாக்கி விட்டுருப்பான் வெஸ்டர்னில், யூஎஸில், யூகேலேருந்து வரும் ஏதாவது ஒன்று, இவங்க உடனே எல்லாம் டக்குன்னு இதாகிறது. அவன் வெட்டிங் டேன்னு ஒன்று கொண்டாடுறான். வெட்டிங் டே, இத்தனாவது வெட்டிங் டே. இன்றைக்கி அநேகமாக எல்லா வீட்லேயும் வந்துருச்சு. ஏதோ சில பெரியவங்க வீட்டில் தான் இல்லை, மீதியெல்லாம் இப்போ வெட்டிங் டே. வெட்டிங் டேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வெட்டிங் டே என்ன தெரியுமா? கொச்சையாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஏன்னா அதில் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. என்ன வெட்டிங் டே எங்கே இருக்குது? நீங்கள் இதையெல்லாம் சொன்னால் எங்களை பிற்போக்குத்தனம், ஃபண்டமெண்டலு, ஆளுக இப்படி தான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நம்ம ஆளுகளே சில பேர். இல்லை நீங்களே சொல்லுங்களேன், வெட்டிங் டேவுக்கு என்ன அர்த்தம்? எங்கேயாவது மார்க்கத்தில் அப்படியான
வரவேற்பு ஏதாவது இருக்கா? என்ன கொண்டாடுறீங்க வெட்டிங் டே? நீங்கள் புருஷன் அவங்க பொண்டாட்டிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இதில் வேறு இப்போலாம் இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு. என்ன தெரியுமா, போன வெட்டிங் டேக்கு எனக்கு ஒன்றுமே வாங்கி தரல அப்படின்னு அவங்க அதை ரிப்போர்ட்டாக சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஓவராக போகுது வெட்டிங் டே. ஹஸ்ரத், நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் தாவத்து, இன்ஷா அல்லாஹ் அவசியம் சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு. ஒரு அஜர்த்து என்ன விஷயம்? இல்லை 15வது வெட்டிங் டே, அடுத்த வருஷம் மௌத்தாவா போக போகிறாரு. இல்லை என்ன வெட்டிங் டே? உண்மையாலுமே அதாவது வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? எவனோ உருவாக்கி விட்டா நம்ம பண்ணிடுறதா? ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எவனும் நம்மளை மாதிரி எல்லாம் நீண்ட காலம் ஒரு மனைவியோட எல்லாம் வாழ மாட்டான். இங்கே இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய மண்ணை சார்ந்த மரபு என்னென்னா 60ஆம் கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறோம் நாமெல்லாம். சில பேர்லாம் 40-50 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுலேயே சொர்க்கம் போயிடுவோம். தாய்மார்கள் வந்திருக்காங்களோ, அவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போது 60ஆம் கல்யாணம் அவன்லாம் 4-5 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டான். ஜாலியாக உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டு 2 பேரும் பேசிடுவாங்க. அப்புறம் வர்ற ஜான்வரியிலேருந்து பிரிஞ்சுக்கலாமா அப்படிம்பாங்க. என்னமோ டீ குடிக்கலாமா மாதிரி. அப்போ உடனே அந்த அம்மாவும் ரெடியாக தான் இருக்கும் இவனை விட்டுட்டு போகிறதுக்கு, இந்த ஆளும் அந்த அம்மாவை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். அவன் வெட்டிங் டேன்னு ஒன்று வச்சு வெற்றிகரமான 5வது வெட்டிங் டேன்னா அடுத்த வருஷம் தலாக்குன்னு அர்த்தம். இது அங்கே செட் ஆகும், நம்மளுக்கு எப்படி செட் ஆகும்? இங்கே எதுக்கு வெட்டிங் டே? எவனாவது அங்கே உருவாக்கி விட்டு வெட்டிங் டேக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும், ஒரு சாப்பாடு போடணும், சொந்த பந்தத்தையே. இன்றைக்கி இதெல்லாம் வந்துருச்சு. ஊரை விட்டு ஊர் லீவ் போட்டு போகிறான். என்னடான்னா, எங்கள் அங்கிள் அவங்க இன்றைக்கி வெட்டிங் டே ஃபங்க்ஷன், நாளைக்கு மண்டபம் பிடிச்சி பண்ண போகிறார். நீங்கள் எங்காவது நபி வழிகளிலே காட்டுங்கள். நபிகள் நாயகத்தின் பாதையும் தடமும் இது அல்ல. நீங்கள் வேறு பாதைக்கு போகிறீர்கள். என்ன இல்லைன்ட்டு அங்கே போகிறீங்கன்னு கேட்குறோம். இவர் நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாம் சத்தம் போடுறாரு, திட்டுறாருன்னு நினைக்க வேண்டாம் தயவு செய்து. ஒரு லாஜிக் வேணும் இல்லையா? எதை பண்ணுறதுனாலும் லாஜிக்கோடு செய்யுங்க, தாராளமாக செய்யலாம். நல்ல காரியம் அப்படி ஒரு லாஜிக் இருந்து ஒரு நல்ல காரியமாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸில் கண்டிப்பாக அதுக்கான க்ரீன் சிக்னல் நிச்சயம் இருக்கும், நிச்சயம் இருக்கும். இங்கே இல்லாத ஏன் எடுக்கணும்? நான் இதோட கடந்து போயிடலான்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே போனோம்னா எல்லாமே சொல்லணும். இந்த பர்த்டேவெல்லாம் இப்போ பிறந்த நாளெல்லாம் பேசவே முடியறதில்ல. கூப்பிட்டே பேசிடுறாங்க நிர்வாகத்தில். நீங்கள் அது சம்மந்தமாகலாம் பேசாதீங்க. இப்போல்லாம் மண்டபம் பிடிச்சி பண்ணுறாங்க பர்த்டே. ஒரு கேக்கு, நம்ம வாயும் சும்மா இருக்கிறது இல்லை, ஒரு கேக்கு சுற்றி 10 மெழுகுவர்த்தி எல்லாத்தையும் ஏற்றி விட்டாச்சு. ஏற்றி விட்டுட்டு கையில் கத்தி, என்னமோ கசாப்பு கடைக்கார மாதிரி கத்தி தயாராகிடுறது, எல்லாம் சுற்றி நின்றுறது. ஒரு பிஸ்மில்லா அதெல்லாம் உள்ள அறுக்க போகிறாரு. முதல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? எல்லா மெழுகுவர்த்தியும் ஆஃப் பண்ணிடுவோம். பூரா மெழுகுவர்த்தியும் அணைச்சி போயிடும். அணைஞ்ச ஹாப்பி பர்த்டே டூ அப்படின்னு அணைச்ச உடனே எல்லாம் பாட்டு பாடிட்டு கத்தி எடுத்து இவனுக்கு ஊட்டுவோம். இங்கே பாரு, எரியாத 10 விளக்கை எரிய வச்சுட்டு ஹாப்பி பர்த்டேன்னா கொஞ்சம் புரியுது, மண்டையில் கொஞ்சம் விளங்குது. நீ எரியிற விளக்கையெல்லாம் ஆஃப் பண்ணிட்ட, உப்புங்கிறான். என்னடான்னா ஹாப்பி பர்த்டே. இது வெஸ்டர்னில் கண்டுபிடிச்சது அவன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த 10 பேர் வாழ்க்கையாவது நாசமாக்கி நீ மேலே வந்துருன்னு அர்த்தம். யார் வாழ்க்கையாவது நாசமாக்கிட்டு நீ மேலே வந்துரு, இது அவனுக்கு பொருந்தும். அமெரிக்காவுக்கு இது பொருந்தும். ஒரு ஈராக்கை நாசமாக்கி, ஒரு ஆப்கானை நாசமாக்கி, ஒரு பல்வேறு இஸ்லாமிய கண்ட்ரிகளை நாசமாக்கி, ஒரு பலஸ்தீனை நாசமாக்கி அவன் உஃப்னு ஊதிட்டு ஹாப்பி பர்த்டேனா நம்ம ஊரில் உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி மெழுகுவர்த்தி ஆர்டர் பண்ணி, கேக்கு ஆர்டர் பண்ணி, பேரனுக்கு பர்த்டே, இதில் வேறு அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு என் பர்த்டேக்கு அவர் வரலன்னு சண்டை போடுறான். எங்கே இருக்குது? நான் கேட்குறேன், நம் பெருமானாரின் தடம் என்பது பள்ளிவாசலில் பயான் கேட்கறதுக்கு மட்டுமல்ல. நீங்கள் ஏன் அந்த பாதையை விட்டு வேறு பாதைக்கு போகிறீர்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. யகூதி நசராக்கள் வாழுகிற நாடுகளில் இருந்து என்னவெல்லாம் கருத்தியலாக உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுதோ அதை வாங்கிறதுல முஸ்லீம் சமுதாயம் ஃபஸ்ட்டு வாங்குது. முஸ்லீம் சமுதாயம் தான் ஃபஸ்ட்டு வாங்குது. மற்றவனெல்லாம் கூட யோசிப்பான். நபிகள் நாயகத்தை கையில் வைத்திருப்பவன், ஹதீஸில் வைத்திருப்பவன், பள்ளியில் வைத்திருப்பவன், ஏன் கல்பில் வைத்திருப்பவன்
எதுக்காக வேண்டி அடுத்தவங்களுடைய கல்ச்சரல் நமக்கு அடுத்த, அதாவது சிவிலைசேஷன் சொல்லுவாங்கள்ல, நாகரீகம் சார்ந்த வாழ்க்கை முறை உலகத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. நீ ஏதாவது ஒரு சுன்னத்தை சொல், அந்த சுன்னத்து அறிவுக்கு ஒத்து வரலன்னு சொல்லு பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். எந்த சுன்னத்தா இருந்தாலும் சொல்ல போன கத்துனா சுன்னத்து வரைக்கும் சொல்றேன். இன்னைக்கு காவல்துறை அரசாங்க ஆஸ்பத்திரிகள் எல்லாம் சிபாரிசு பண்ணி கத்துனா பண்ண சொல்லிட்டு இருக்கான். இங்கிருப்பது அழகு என்று அடுத்தவன் பார்க்கிற போது அடுத்தவனின் கழிசடையும் சாக்கடையும் எதற்கு? இங்கிருக்கிற சமுதாயத்திற்கு அழகாக தெரிய வேண்டும் என்பதுதான் கேள்வி. நம்முடைய தடமும் பாதையும் நன்றாக இருக்கிறப்போ ஏன் மாறணும்? அந்த தடத்தை விட்டு எங்கே பார்த்தாலும் பியூட்டி பார்லர், தெருவுக்கு 4, ரேஷன் கடை கூட கம்மியாக தான் இருக்குது, பூரா இதுதான். என்னடா பியூட்டி பார்லர், பியூட்டி பார்லர், புர்காவாக போகுது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு வெள்ளிக்கிழமையே போய் புருவமெல்லாம் வெட்டுறாங்க. இங்கேயெல்லாம் கரெக்ட் பண்ணி அங்கேயெல்லாம் கரெக்ட் பண்ணி. யாரோ ஒருத்தர் அன்னைக்கு ஜோக்கில் சொன்னார், பொண்டாட்டி வெளியே வந்து அடையாளம் தெரியலையா. உள்ளே போய் என்னன்னா தெருவுக்கு தெருவு பியூட்டி பார்லர்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? எங்கிருந்தோ எவனோ திணிச்சு விட்டா உடனே நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமே. ஏன் என்ன இல்லை? இங்கே பியூட்டி பார்லர்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த டாட்டூ போடுறான், டாட்டூவா உடம்புல எல்லாம் இது குத்திக்கிறது, ஃப்ளவர் வரைகிறது, இந்த பச்சை குத்துறது. அந்த பச்சை குத்துறது பழைய காலத்தில் இதில் வச்சு குத்தி இங்கே குத்துவானுங்க. இப்போ அந்த பச்சை குத்துறது பரிணாம வளர்ச்சி பெற்று அது இன்றைக்கி வேறு மாதிரி, எங்கே பார்த்தாலும் டேட்டூ. அதாவது எவனோ உருவாக்கி விடுகிறான், அவன் அனுப்பி தள்ளி விடுறான். இதுக்கு வாங்கி உக்காந்துக்கிட்டு இந்த கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம், தொடர்ந்து செலிப்ரேஷன். முஸ்லிம் சமுதாயத்தில் அனுமதிக்கப்பட்ட கொண்டாட்டங்கள் இருக்குது, அதை மட்டும் பண்ணால் போதும். ரசூலுல்லாஹுவை வெறுமனே பள்ளிவாசலுக்குள் வைத்துவிட்டு சொந்த வாழ்க்கையில் அசிங்கங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற நிலைமை ரொம்ப மோசமானது. குறிப்பாக வளரும் தலைமுறை வாலிபர்களை சொல்ல வேண்டும். இந்த பயானையும் கேட்டுட்டு இருக்கிற பொம்பளைகளை சொல்லணும், பெண்களை. பூரா கட்டு போகிறது, சுவிட்ச் மெயின் பாக்ஸ் அங்கே தான் இருக்குது நிறைய. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நம்முடைய எல்லா சொத்தையும் விட நமக்கான பெரிய சொத்து தீன் என்கிற சொத்து. நம்முடைய பெரிய ப்ராப்பர்ட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட ஒன்றும் கிடையாது. கொண்டாட வேண்டியது பெருமானாரை, அவர்களின் வாழ்வை, அவர்களின் வாக்கை, அவர்களின் சுன்னத்தை. உட்கார்றது, எந்திரிக்கிறது, படுக்கிறது, பார்க்கறது, பேசுறது, சிரிக்கிறது, எல்லாத்திலையும் எதில் வழிகாட்டவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீன் பெரிய சொத்து. நல்ல ரசூலுல்லாவே சொன்னது என்ன தெரியுமா? நல்ல மாப்பிள்ளை வேணும் ஒரு பொண்ணுக்கு, நல்ல மாப்பிள்ளை வேணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 2 விஷயம் இருக்கா பார். ஒன்று தீன் இருக்கான்னு பார், இன்னொன்று குணம் இருக்கான்னு பார். கண்ணை மூடிட்டு கட்டி கொடுத்துரு. இதா கதப இலைக்கும் மன் தர்லவுன தீனகு வ ஹுலுகஹு ஃபஸவ்விஜு. தீன் கரெக்டாக இருக்கு, ஹுலுக் நற்குணம், தீனும் குணமும் இருந்தால் கட்டி கொடுத்து விடு. இது நல்ல மாப்பிள்ளைக்கு. இல்லை எனக்கு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறான் என் வீட்டில், எனக்கு நல்ல பொண்ணு வேணும். அங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க, அழகுக்காக, அந்தஸ்துக்காக, கௌரவத்திற்காக இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஃபதுஃபர் பிதாத்தி தீன். தீன் இருந்தா கட்டிக்கோ, மருமகளை கட்டிக்கோ. நல்ல மாப்பிள்ளை வேண்டும் என்றால் தீன் வேண்டும் என்கிறார்கள். நல்ல பொண்ணு வேணும், தீன் வேண்டும் என்கிறார்கள். எல்லா இடத்திலேயும் மார்க்கம் தான் அளவுகோல். மார்க்கத்தில் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வேண்டியதில்லையே. அதுலேயும் நாமெல்லாம் பாரம்பரிய முஸ்லீம் சமுதாயம். இன்னைக்கு புதிய முஸ்லீம்கள், இங்கே யாரும் வருத்தப்படக்கூடாது, புதுசாக இஸ்லாத்தில் சேர்றவங்க, குறிப்பாக மேல்நாடுகளில் சேர்றவங்க எவ்வளவு அருமையாக இருக்காங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். நாமெல்லாம் மாடர்ன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். நம்மள்கிட்ட பாரம்பரிய முஸ்லீம்னு சொல்கிறோம், நம்மள்கிட்ட இல்லாதது அங்கே இருக்குது. எத்தனை பேர் ஏங்க முழுசாக நோஸ் பீஸ் அது இது புர்காவெல்லாம் போடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிற ஸ்பெயினில், டென்மார்க்கில், இங்கே எல்லாம் முழுசாக நாம் முகம் மறைப்பது உட்கொண்டு முழு புர்காவோடு இருக்கிற
பெண்களை பார்க்கிறோம். அவங்கெல்லாம் சமீபத்தில் முஸ்லீம் ஆனவங்க, எல்லாம் ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள் பெண்கள். புர்கா சூப்பர் மார்க்கெட்டில் போய் அமெரிக்காவிலேயும் லண்டனிலேயும் இன்றைக்கி பொருள் வரிசை அப்படி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் பார்த்துட்டு குழந்தை கேட்கிற சாக்லேட்டுக்காக பாக்கெட்டை எடுத்து பின்னாடி திருப்பி ஹலால் முத்திரை போட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு முத்திரை இருந்தால் குழந்தை கொடுக்கறது, இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு குழந்தைய சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற தாய் சமீபத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்தவள். அங்கே இருக்கிற புதிய முஸ்லீம்கள் இப்படியெல்லாம் வாழுகிறார்கள். குண்டு வெடிப்புக்கு இடையில் முசல்லாவை விரித்து தொழுகிறாங்க. நமக்கு ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ முசல்லா விரித்து தொழுகிறதுக்கு இன்னும் சங்கோஜமாக இருக்குது. ஆனால் குண்டு வெடிப்புக்கு இடையில் யுத்த பூமிக்கு மத்தியில் முசல்லாவை விரித்து கொண்டு தொடக்கூடியவனை பார்க்கிறோமே. நிர்வாணமாக திரிகிற ஒரு நாட்டில் முழு புர்காவோடு நிற்பவர்களை பார்க்கிறோமே. ஹராம் ஹலால் பேணுதலை இதெல்லாம் புது முஸ்லீம்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். பாரம்பரிய முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிட்டு இங்கே நாம் உட்காந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதை பூரா விட்டுட்டு எவனோ சொன்னதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லீம் சமுதாயம், குறிப்பாக வாலிபர்களும், இன்றைக்கு இருக்கிற நவீன வாலிப பெண்கள், யுவதிகள், இப்போல்லாம் நிறைய வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் அதிகமாக இப்போது காணவில்லை அப்படின்னு வருது நிறைய பெண்களை. உங்களுக்கே தெரியும், முன்னையெல்லாம் இப்படி வரலைங்கிறத விட இப்படி போகவும் இல்லை, ஃபோட்டோவோடு போடுறானுங்க. பெண்ணை காணவில்லை, கிடைத்தவர்கள் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள்ங்கிறான். 3 நாள் கழித்து கிடைத்து விட்டார்கள் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறான். அது 3 நாள் எங்கே போச்சுன்னு தெரியலை. அது சமீப காலத்தில் வாரத்துக்கு 2-3 இந்த மாதிரி வருது. ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி யுவதிகள் போய் கொண்டிருப்பதை, வாலிப பெண்கள் பயணித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எப்படி இப்படி வருகிறது? ரொம்ப தடங்கள் மாறி போயிருக்கிற ஒரு சூழ்நிலை குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தில் தெரிகிறது. யாராவது இஸ்லாத்தில் சேர்றதுக்கு வந்தால் உண்மையாலுமே நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். மார்க்கத்தை புரிஞ்சு அறிஞ்சு ஒருத்தர் நம்ம மூலியமாக களிமா சொல்கிறாருன்னா, எத்தனையோ பேருக்கு களிமா சொல்லி கொடுத்துருக்கோம், மனசுக்கு அப்படி சந்தோஷமாக வரும். கையை கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ. இப்போல்லாம் நிறையா பேர் முஸ்லீம் ஆகுறாங்க. வார வாரம் அவங்க இஸ்லாத்துக்கு பின்னாடி உள்ள நோக்கம் வேறு. பையன் முன்னாடி வர்றான், யாரோ வேறு மதத்தை சார்ந்த பையன், நான் இஸ்லாத்தில் சேரணுங்கிறான். அவனை தள்ளிக்கிட்டு பின்னாடி உள்ள இந்த புள்ள வருது புர்காவை போட்டுக்கிட்டு, இவரும் நானும் பழகிறோம். அல்லது புள்ள வேறு ஒரு மதத்து புள்ள வருது இஸ்லாத்தில் சேரணும்னு தள்ளிக்கிட்டு நம்ம பையன் வர்றான். வாரம் பூரா என்ன நடக்கிறதுன்னு தெரியலை. மார்க்கம் அப்படி வருபவர்கள் மார்க்கத்தில் நிற்பதும் இல்லை, நிலைப்பதும் இல்லை. அவனுக்கு தேவை ஒரு டாக்குமெண்ட், ஒரு கல்யாணத்துக்கு. அதுக்காக மட்டும்தான் அவன் இஸ்லாத்துக்கு வர்றான். 199% இப்படி இஸ்லாத்தில் சேருபவர்கள் அதில் நிலைப்பதில்லை, நிற்பதில்லை, நீடித்திருப்பதில்லை, தொடர்ந்து இஸ்லாமிய வாழ்வை செய்வதில்லை. அவன் போயிடுறான். அவனுக்கு தேவை, பச்சையாக சொல்ல போனால், ஒரு சதை மோகம், அவ்வளவுதான். அவனுக்கு தேவை ஒரு உடல், அவ்வளவுதான். இருவரும் தங்கள் உடல் தேவையை தீர்த்து கொள்ள இஸ்லாத்திற்கு வருகிற போது என்ன மகிழ்ச்சி வரும்? இது சமுதாய நிலைமை. நான் யாரோ எங்கேயோ சொன்னதெல்லாம் சொல்லலை, ஆதாரங்களுடைய அடிப்படையிலே தான் சொல்லுகிறேன். பொதுவாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த கல்யாணம் பண்ணுறது, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இந்த என்னது கருவூலம்னு சொல்கிறாங்களே, அங்கெல்லாம் 15 நாள் அல்லது 21 நாளைக்கு முன்னாடி மதம் மாறி செய்யப்படுகிற கலப்பு திருமணங்கள் இந்த மாதிரி இதுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. இந்த மதத்தை சார்ந்த பையன், இந்த மதத்தை சார்ந்த பிள்ளை இருவருக்கும் வரக்கூடிய 21ஆம் தேதி நம்முடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்குது, ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் ரிஜிஸ்டரை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஃபார் கான்டாக்ட்னு எல்லாம் போட்டு ஒட்டுவாங்க. இது எல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் உள்ளது. ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி ஏதாவது ஒன்று நிற்கும். என்னென்னா, பையன் முஸ்லீமாக இருப்பான், பொண்ணு வேறையாக இருக்கும்.
அல்லது பொண்ணு முஸ்லீமாக இருக்கும், பையன் வேறையாக இருக்கான், இப்படி ஒட்டுவாங்க. நீங்கள் நம்புவீங்களோ மாட்டீங்களோ, அங்கே அந்த போர்டெல்லாம் ரெம்பி வரிகிற அளவுக்கு இப்போல்லாம் இருக்குது. பூரா இது தான். கடந்த நவம்பர் மாதம் 210 ஜோடி, பையன் முஸ்லீம் பொண்ணு வேற, பொண்ணு முஸ்லீம் பையன் வேற, அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்பட்டு 210 ரெக்கார்டு. நான் சொல்கிறது டீ கடை பெஞ்சில் பேசின விஷயம் அல்ல, டேட்டா பேஸ் இது. அல்லாஹு அக்பர். இது என்ன நடக்கிறது தெரியுமா நாட்டில்? இது வேற தடத்தை நோக்கி இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பயணம் இருக்கிறது என்பது ரொம்ப வருத்தமான விஷயம். நபிகள் நாயகம் என்பது பள்ளிவாசலில் மட்டுமா? நபிகள் நாயகம் எங்கள் உயிருக்கும் மேலானவர் என்பது ஊர்வலத்தில் மட்டுமா? நடைமுறை வாழ்க்கையில் இவ்வளவு அசிங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த மாதிரி காட்சி ரொம்ப வேகமாக நிறைய போயிட்டுருக்கு. இப்போலாம் தண்ணி அடிக்கிற இளம் பெண்கள் உருவாயிட்டாங்க நாட்டில். சுற்றி நிற்கிறாங்க 5 பேர் 6 பேர், 2-3 பசங்க 2-3 பிள்ளைங்க. ஒரு சிகரெட்டை அப்படி குடித்து அது ரவுண்டில் வருது. இதை எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸில் பதிவு போட்டு பாருங்க அப்படின்னு போடுறாங்க. குடிக்கிற பெண்கள், புகைப்பிடிக்கிற பெண்கள் என்று நாளுக்கு நாள் போய்கொண்டிருக்கிற இந்த அவலம்தான் ஒட்டுமொத்தமாக உனக்கு இஸ்லாத்தை பற்றி புரிதலும் இல்லை, உன் கையில் இருக்கிற மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் என்கிற அந்த உயர்ந்த மனிதரினுடைய எந்த நடைமுறையும் உங்களுக்கு தேவையில்லாமல் ஆயிருக்கு அப்படின்னு இதெல்லாம் அர்த்தம். இன்றைக்கி நிறைய போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை விட்டுவிட்டு நாம் வேற எதையோ நோக்கி போகிறோங்கிறதுக்கு நிறைய சொல்ல முடியும். இன்றைக்கி நம்முடைய அத்தனையும் அதுதான். குறிப்பாக இளைஞர்களின் வாழ்க்கை, குறிப்பாக பெண்கள் சார்ந்த வாழ்க்கை. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில, நான் சென்னையை சொல்கிறேன். கல்யாணமெல்லாம் ரொம்ப கந்தரகோலமாக இருக்குது, கல்யாணமெல்லாம் கன்றாவியாக இருக்குது. எல்லா நிக்காவையும் அஜர்த்துமாருக்கு ஓதுறதுக்கு கேட்டிருப்பீங்க. நிக்காவில் அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னின்னு ஓதுவாங்க. திருமணம் எனது வழிமுறை. அந்த ரசூலுல்லாவுடைய வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்குது. எல்லாம் அக்கிரமம், எல்லாம் அக்கிரமம். இல்லை, முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம்லாம் இருக்குல்ல, எங்கே போச்சு? கல்யாணம் பண்ணி பேசி முடிக்கிறது கூட இல்லை, சில இடத்துல பேசி முடித்து நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை அவங்க 2 பேரும் ஒன்றா ஷாப்பிங் போகிறாங்க. இல்லை, எந்த சரியத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கபடி? எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூணு மாப்பிள்ளை சொல்கிற வரைக்கும் இவளை பார்க்குறக்கோ, இவ பக்கத்தில் உட்கார்றதுக்கோ, இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிச்சயம் பண்ண உடனே கல்யாண ட்ரெஸ்ஸுகளையே அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க. இப்போலாம் பெரிய குடும்பங்கள் இதெல்லாம் சகஜம் ஆசிரியர், பெரும்பாலும் அப்படித்தான். 2 பேரும் துபாய் போகிறாங்க துணி எடுக்கிறதுக்கு. கல்யாண பர்ச்சேஸுக்கு 2 பேரும் துபாயில் போவாங்களாம். நீ எந்த ரசூலுல்லாவை பின்பற்றேன்னு தெரியலை, நீ எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு தெரில. இந்த ஷாப்பிங் பிஃபோர் மேரேஜுங்கிறது இன்றைக்கி பரவிட்டுருக்கிற பயங்கரமான கலாச்சாரம். நீங்கள் போய் விளக்கம் கேட்டிங்கன்னா தத்துவம் தான் பதிலாக வரும். அது அவனுக்கு அந்த புள்ளன்னு ஆகிப்போச்சு, அந்த பிள்ளைக்கு அவன் ஆகிப்போச்சு, அப்புறம் என்னங்க சர்த்து. அதனால் 2 பேரும் அப்படி பழகிக்குவாங்களாம், பேசிக்குவாங்களாம், சந்திச்சுக்குவாங்களாம், அவங்க ஒன்றா பிரயாணம் பண்ணுவாங்களாம், எல்லாம் நடக்குமா. இது சொல்லப்போனால் இதெல்லாம் உரத்து பேசக்கூட முடியல. ஏன்னா பேசுகிறவங்களுக்கெல்லாம் இவங்க வச்சுருக்கிற பேர் என்ன தெரியுமா? ஃபண்டமெண்டலிஸ்ட்டுன்னு பேர். இவர்கள் மத அடிப்படைவாதிகள், மத பழமைவாதிகள். எது பழமைவாதம்? அப்போ இவ்வளோ வருஷமாக நாம் ஆண்டாண்டு காலமாக கல்யாணம் முடித்து ஈஜாபு கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம் திருமணத்தில் கணவன் மனைவியை சந்திக்காமல் வச்சுருந்தோமே. அப்போ அதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போலாம் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில் எல்லாம் இருக்கிறீங்க, அதனால் தெரிஞ்சிருக்கும். சமீப காலங்களில் ஒன்று கவனிச்சிங்களா? இந்த கல்யாணத்தில் மண்டபத்தில் மேடையிலேயே டான்ஸ் ஆடுறானுவ எல்லாம். வேக வேகமாக தலையெல்லாம் ஆட்டுறீங்க. இந்த ஊரில் நடக்குதோ என்னமோ பயமாக இருக்குது.
மாமா ஆடுறாரு, குப்பிமா ஆடுது, மம்மானி ஆடுது, பூரா ஆடுது. என்னடான்னா அது கொஞ்ச நேரம் அந்த அஜர்த்து நிக்கா ஓதிட்டு போகிறாங்கல்ல, அது வரையும் தான் மரியாதை. உலமாக்கள் நிக்கா ஓதணுன்னு பின்னாடி வழியாக ஓடிடணும். ஆமாம். அப்புறம் என்னன்னா டான்ஸ் ஆடுறான், எல்லாம் கெல்டு கட்டையெல்லாம் ஆடுதுங்க. வெட்டி தூக்கி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் குரூப்பாக டான்ஸு எடுத்து இது பண்ணுறான். கல்லூரி பெண்களில் இந்த சமையலுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தானுவல்ல, இப்போ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றான். சென்னையில் இன்றைக்கி அது நடக்குது. என்னென்னா எல்லாம் முடிஞ்சு முசாபாவெல்லாம் செஞ்சு மாப்பிள்ளைக்கு எல்லாம் இது பண்ண உடனே அடுத்து டான்ஸ் ஆடுது. மேடையில் ஒரே மாதிரி ஆடை அணிந்த சுமார் 20 பெண்கள் ஒரு பயங்கரமான குத்தாட்டம், பின்னாடி மியூசிக் போடுறான், அதுக்கு ஆடுறான். மண்டபம் முழுக்க தொப்பியும் தாடியும். இது என்ன? நாம் எந்த நபியை பின்பற்றுகிறோம்? நபிகள் நாயகம் என்பது மெம்பர் படியில் மட்டும்தான் இருக்காங்களா? நபிகள் நாயகம் என்பது ஜும்மா பயானில் மட்டும்தான் இருக்காங்களா? அன்றாட வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வரலைங்கிறப்போ அப்புறம் என்ன பெரிய கண்மணி, உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம்னா என்ன? அது டோட்டலாக இன்றைய திருமணங்களின் அனாச்சாரத்தை. சமீபத்தில் சென்னையில் பொண்ணை பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தானுவோம். பொண்ணு மாப்பிள்ளை அங்கே மேடையில் இருக்கார், ரிசப்ஷன், பல்லாக்கில் வச்சு பொண்ணை அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டானுவோம். இந்த சாமி ஊர்வலமெல்லாம் போகும் பார்த்துருக்கீங்கள, சாமி ஊர்வலம் போகிற மாதிரியே இருந்தது. அங்கேருந்து தூக்கிட்டு வர்றானுவோம் எல்லாம். அந்த தூக்கிட்டு வர்ற 4 பேர் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான். அங்கேருந்து தூக்கிட்டு வர்றான். அதை வந்து பெருமையாக வேறு, இது பொண்ணா இல்லை ஜனாசாவா? சந்துக்குள்ளே தூக்கிட்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வர்றிய, இல்லை விளங்குமா? இது ஜனாசாவை தாங்க 4 பேர் தூக்கிட்டு போனோம். முன்னாடி இப்படி 2 பேர், பின்னாடி இப்படி 2 பேர், மேலே உட்காத்தி வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாசான்னு அர்த்தம். நீ பொண்ணை தூக்கிட்டு வர்ற பல்லாக்கில் வச்சு, அது ஸ்டைலாக கொண்டு வந்து அந்த மியூசிக்கில் இந்த இராணுவ அணிவகுப்பு தெரியுமா, கொஞ்சம் நேரம் இப்படி நிற்பாங்க, கொஞ்சம் நேரம் அப்படி நிற்பாங்க, அந்த மாதிரி மியூசிக்கை போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு வழியாக உட்காத்தி வச்சான். பொண்ணு பல்லாக்கில் வருது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது எந்த சமுதாயம்? யார் இதை சொல்லி கொடுத்தது? இது எந்த சுன்னத்தில் வருது? எந்த குர்ஆன் அனுமதிக்குது? எந்த ஹதீஸ் இதை அனுமதிக்குது? நடைமுறை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வராமல் ரசூலுல்லாவுடைய தடம் வேறு, நாம் போய்கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம். முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை சொல்கிறேன் நான். எல்லாமே ஒரு கல்யாணம், திடீர்னு தடாப்புடா நானுவோம் கூட்டமாக எல்லாம் கலைங்க நகருங்க, அந்த பக்கம் நகர், மாப்பிள்ளை மகர் கொடுக்க வர்றாரு நகருங்கன்னா. மகரு பொதுவாக சபையில் அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க. பொண்ணோட அத்தா உட்காந்துருப்பார், அஜர்த்து உட்காந்துருப்பார், முத்தவலி உட்காந்துருப்பார். என்ன மகரை கொடுங்க, மகரை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி தான் காசி சபைலாம் இருக்காங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. இவன் இப்போ என்ன புதுசாக வச்சுருக்கான்னா, மகர் கொடுக்குறதுக்கு மாப்பிள்ளை வர்றாராம். அந்த பொண்ணு தனியாக ஏரியா இருக்குல்ல, பெண்களுக்குன்னு தடுப்பு போட்ட ஏரியா, இங்கேருந்து இவர் போகிறார், கையில் செயினை எடுத்துக்கிட்டு அந்த மகரை எடுத்துகிட்டு போகிறார். வழிவிடு மகர் தொகை கொடுக்குறதுக்கு மாப்பிள்ளை வர்றார். அவன் நேராக போய் மகரை போட்டுட்டு ஒரு 500 பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வர்றான். இல்லை நீங்கள் என்ன கல்யாணம் இது என்ன நிக்கா, என்ன சுன்னத்து, யார் சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் எவன் உருவாக்கணுமே? காலப்போக்கில் என்னன்னா அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் நடக்குது, இந்த அஜர்த்துமாருக்கு இப்படித்தான் அப்படின்ற மாதிரி இறங்கிடுறீங்களே. அல்லாஹ் கூப்பிடுகிறான், உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீ முழுசா உள்ளவா. அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாத்துக்குள்ளே முழுசாவா. இந்த ஆற்றுல ஒரு கால் நைக்கி பொழப்பெல்லாம் ஆகாது. அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய, நான் வந்து கல்யாணத்தை சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம இப்போ எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படி தான் போகுது. ஒவ்வொரு செயலும் போகிற போக்கை பார்க்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழியிலிருந்து வேறு மாதிரி போகுது. நான் பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன், நவீன காலத்தினுடைய வாலிபர்களை, வாலிப பெண்களை, இதையெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும். குர்ஆனில் திரும்ப திரும்ப வருது இல்லையா, கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும். நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குர்ஆனில் வருது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன், கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும்.
40 வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறையை பற்றி கவலை வந்துருமாமா. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், பலக அர்பஈன சனத்தன் ஃபகால், குர்ஆனில் வருது 26வது ஜுஸுல, அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்தி கொடு. 40 வயசு, பர்டிகுலராக 40 வயசுங்கிறான் அல்லாஹ். என்னன்னா, எனக்கு பின்னால் எனது குடும்பம், எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். பையனை கூட்டிகிட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை காபால நிற்க வச்சுட்டு துவா செய்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது கேட்டால். ஏன் தெரியுமா? எங்களைய ஷிர்கில் விட்டுறாத, சிலை வணக்கத்தில் விட்டுறாத, அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்குறாங்க. கேட்குற அவங்கள பற்றி குர்ஆனில் எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது, மகான மினல் முஷ்ரிகீன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஹனீஃபம் முஸ்லிமா. பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடுகளவு கூட மாசு மறுவற்ற பியூர் முஸ்லிம், ஹனீஃபம் முஸ்லிமான்னு வருது. ஹனீஃபானா பியூரிட்டின்னு அர்த்தம். அப்படி ஒரு பியூர் முஸ்லிம்னு அல்லாவே 28 இடத்துல குர்ஆனில் இந்த வார்த்தை வருது. அப்படி சான்றிதழ் கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பையனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு, எனக்கு பின்னாடி என் பையனும் தொழுகணும், முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியதி, அதே மாதிரி வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டு எங்களை காப்பாற்று. கேட்கறது யாரு? இவர் சுத்தமான முஸ்லிம் என்ற அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகன்களுக்காக அப்படி கேட்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டுருக்கிறதெல்லாம் எம்மாத்திரம்? மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காமல் இருக்கிறது எம்மாத்திரம்? தயவு செய்து சொல்லுகிறேன், பெறுதற்கரிய பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து. அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். அது என்ன தெரியுமா? எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெருமை வேண்டும். நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மைத்தன்மை, உண்மை காதல். சும்மா பேசுகிறதில்ல நபிகள் நாயகம்னு. இதில் மார்க்கத்தை பற்றி அவதூறு பேசுபவர்கள், மார்க்கத்தை புரியாமல் பேசுபவர்கள், இவங்க கூட சேர்ந்துட்டு இஸ்லாமிய ஷரியத்தையே கேலி கூத்தாக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, மார்க்க சட்டம் மாறாது, கியாமத்து வரையும் மாறாது. நீ என்னென்ன வேணாலும் லண்டனை பார்த்து, அமெரிக்காவை பார்த்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸை பார்த்து நீ என்னென்னமோ பண்ணலாம், மார்க்கம் மாறாது. கியாமத்து வரையும் ஹிஜாபு போகாது, கியாமத்து வரையும் புர்கா போக முடியாது, நீங்க முடியாது. கியாமத்து வரைக்கும் வட்டி ஹராம் தான். நீ என்னென்னவெல்லாம் வியாக்கியானம் சொல்லி கொண்டு வக்காலத்து பேசி கொண்டு வந்தாலும் வட்டி தான், ஆகாது தான். இதில் நம்ம ஆளுகளே சில பேர் இப்படி வட்டி இருந்தான்னா அப்படி வட்டி இருந்தால் அது பரவாயில்ல, இது என்னென்னமோ பேசி கொஞ்சம் அந்த ஹராமை ஹலாலாக்கி விடுற வேலை. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு அசுத்தம் எங்கேயும் சுத்தமாக முடியாது. ஒரு அசுத்தம் சுத்தப்படுத்தாது. தண்ணியை எடுத்து அசுத்தத்தை கழுவலாம், அசுத்தத்தை எடுத்து ஒரு அசுத்தத்தை நீக்க முடியாது. ரப்பு முடிவு செய்து சொல்லுகிறான், மது அசிங்கம், வட்டி அசிங்கம், விபச்சாரம் அசிங்கம். அல்லாஹ் முடிவு செய்த அசிங்கங்கள் அது கியாமத்து வரையும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி என்னாச்சுன்னா, நம்மளா சில சட்டங்களை எடுத்துக்கிட்டு ஷரியத்து சொல்கிறதையெல்லாம் பார்க்குறதே இல்லை. வீணாக போனவன் அந்த சவுதி கவர்மெண்ட்டில் இப்போ எக்கச்சக்கமான இது கெட்டு போய் குட்டிச்சவராக கிடக்கிற அந்த நாட்டில் அங்கேருந்து அவன் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டான், பொம்பளைங்க தனியாக வேணாலும் ஆட்சிக்கு வாங்கன்னு. இவன் இங்கிருந்து நம்மால் முஸ்லீம் பெண்களே தனியாக போங்கன்ட்டான். மார்க்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குதுமா இல்லையா? நம்மளுக்கு கிளம்பிடுதுங்க. எத்தனை கத்தீஜா, எத்தனை ஆயிஷா, 237 பேர் போன ஆண்டு ஹஜ்ஜில் 237 பேர் எந்த துணையும் இல்லாமல் தனியாக பயணம் செய்த ஹாஜிகள்.
ஹாஜி பெண்கள். மஹரம் இல்லைன்னா கடமையே ஆகாது என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். நீங்கள் எத்தனை மதரசா, உங்கள் ஊர் தாவூதியா மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள மதரசாலையெல்லாம் கேளுங்க. மஹரம் இல்லைன்னா 1 கோடி ரூபா ஒரு அம்மா கையில் இருக்குது, 1 கோடி ஹஜ்ஜுக்கு போகிறேங்குது, மஹரம் துணை வேண்டும். துணை இல்லைன்னா 1 கோடி இருந்தாலும் கடமையே ஆகாது, கடமையே ஆகாது. இங்கிருந்து மோடி போக சொல்லுகிறார், அங்கிருந்து முகமது பின் சல்மான் வர சொல்லுகிறார். இவனுக்கு 2 பேரும் அத்தாரிட்டியா? இவங்க ஷரியத்தினுடைய ஆட்களா? கிளம்பி போகிறோமா இல்லையா? மார்க்க சட்டம் ஒன்று இருக்க நாம சில சட்டத்தை உருவாக்கிட்டோம். பொம்பளைகள்லாம் நிறையா இருக்காங்க, அதனால் சொல்லணும். இப்போலாம் இத்தா 40 நாளாமா. இத்தா 40 நாளுங்க. இந்த 4 மாதம் 10 நாள்லாம் கேட்குறதும் இல்லை, இது பண்ணுறதும் இல்லை. இல்லைங்க, யாராவது மௌத்தா போயிட்டா 4 மாதம் 10 நாள் இருக்கணும், குரானில் வருது. வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜின் தரப்பஸ் நபி அம்புசின்ன அர்பஅத்த அஷ்ஹுரின் வ அஷரா. உங்களில் கணவர்கள் விட்டு சென்ற வஃபாத்தாகிவிட்ட மனைவிமார்கள் காத்திருப்பு காலமாக அவர்கள் 4 மாதம் 10 நாள் இருக்கட்டும் அப்படின்னு குரானில் வருதேன்னு சொன்னால் 40 நாள் தான் எங்கள் ஊரில் எல்லாம். நாங்கள்லாம் இப்போ 40 நாளோடு முடிச்சுக்குவோம். இதில் என்னென்னா, இதாவை 40 நாள் முடிச்சுட்டு உம்ராவுக்கு போகலாமாங்குது. நீ பண்ணுறதே முதல்ல மார்க்கத்தில் அத்துமீறலான காரியம், அதை முடிச்சுக்கிட்டு இது உம்ராவுக்கு போகுதான். இல்லை, மார்க்க சட்டம் ஒன்று இருக்க, நபிகளாரின் வழிகாட்டல் ஒன்று இருக்க, நீங்கள் வேறு பாதையிலே பயணிக்கிறீர்கள். ஒரு காலம் நாம் நம்ம பாதையில் சரியாக போயிட்டு இருந்த வரைக்கும் உச்சகட்ட கண்ணியத்தை எல்லாம் நாம் வைத்திருந்தோம், பெற்றிருந்தோம். இன்றைக்கி அந்த பாதையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிருக்கிற அபாயம் வந்திருக்கிறது. அன்பானவர்களே, நீண்ட தொடராக போய்விடும். நாம் பேசினோம்னா நிறைய மார்க்க சட்டத்தை கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, குறிப்பாக தாய்மார்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஷரியத்தில் எல்லாம் இல்லை. ஜனாசா பார்க்கக்கூடாதுங்கிறது மார்க்க சட்டம், அவ்வளோதான். ஆண் ஜனாசாவாக இருக்கட்டும் அல்லது அந்நிய பெண் ஜனாசாவாக இருக்கட்டும், பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போல்லாம் பூரா எல்லாம் வரிசையாக வருதுங்க. அதான் மவுத்தா போயிட்டார்ல, போ வரிசையாக பொம்பளைங்க வரிசை தனியாக வச்சுருக்கு. எல்லா பொம்பளையும் வந்து பார்க்குது ஒரு ஆணை. எந்த கிதாப் உங்களுக்கு அனுமதி தந்தது? எந்த சரியத்தில் இருக்குது? அதே மாதிரி ஒரு அந்நிய பெண், அது 40 வயசோ 50 வயசோ மவுத்தா போச்சு, எல்லா ஆம்பளையும் போய் பார்க்குறது. எப்படி அனுமதிக்கிறது? எப்படி இருக்குது? எல்லாம் ஒரு பொம்பளையும் விதி விலக்கு இல்லை, ஜனாசாவை பார்க்கறது இல்லை. இதெல்லாம் சரியத்திலலாம் இல்லை, நாமளாக ரெடி பண்ணிக்கிட்ட சட்டம். இதில் வேறு பார்த்தீங்கன்னா மவுத்து எடுக்கிற நேரத்தில் ரணகலமாக இருக்கும். அங்கே உள்ளேருந்து ஒரு குப்பியமாக கத்தும். என்ன சார், பார்த்தவங்க எல்லாம் ஆம்பளைக்கெல்லாம் வெளியே போங்க, பொம்பளை பார்க்கணுமோ, போடா போ, எல்லாம் போ. அதாவது இருக்க வேண்டியது ஆம்பளைங்க, நீங்களாம் வெளியே போங்க, நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லோரும் நின்று பார்க்குறாங்க. இல்லை, எங்கே இருக்குது? அப்படி ஏதாவது பார்ப்பதற்கு உங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறதா? ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உம்ராவும் ஹஜ்ஜோ, அல்லாஹு அக்பர், இது எந்த மாதிரி உம்ரா எந்த மாதிரி ஹஜ்ஜுன்னே தெரில. எல்லாம் ஒருத்தர் அவர் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு வைங்களேன், உம்ராவுக்கு போகிறாருன்னு வைங்களேன், குடும்பத்தில் உள்ள எல்லா பொம்பளையும் முசாவா வேறு செய்யுது. முசாவா அசம் ஏங்க, உங்களுக்கு கோசா தானே அவர், இந்த சொந்தம் இதுதானே, நீங்கள் எப்படி முசாபா விளங்க ஹஜ்ஜுக்கு போகிறவர்கிட்ட போய் பாங்க என்னப்பா முசாபா போய் அவர் ஹஜ்ஜுக்கு கிளம்புனா உனக்கு எங்கே மார்க்க சட்டம் முசாவா செய்யறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தா, அந்நிய பொம்பளை நீ எப்படி முசாவா செய்யலாம்? அன்பானவர்களே, நான் சொல்லிக்கிட்டே போவேன். மார்க்கத்தில் இல்லை, நபிகள் நாயகம் காட்டவில்லை, ஆனால் நம்மிடத்தில் ஊடுருவி போயிருக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறேன். நாம் நம்முடைய தடம் வேறு, இன்றைக்கி மாறிப்போன தடம் இதுவெல்லாம். எக்கச்சக்கமாக இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். தயவு செய்து நான் துவங்கிய இடத்தில் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் தீனுல் இஸ்லாம். அடையவே முடியாத ஆகப்பெரிய பொக்கிஷம் எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்ததை நாங்கள் அதை மட்டும்தான் செய்வோம். அந்நியன் எவன் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டோம் என்று வந்தால் அது உண்மையான நபி நேசம். அப்படிப்பட்ட நபி நேசத்திற்கும் காதலுக்கும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை
தலைமையாக ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக இருக்க முடியும். அல்லாஹுவிடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா வாழும் காலமெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லை, செயலை, வாழ்வை, வாக்கை, அவர்கள் விட்டு சென்ற சுன்னத்துகளை பின்பற்றி பெருமானாரின் வழியில் இந்த சமுதாயம் மீண்டும் பெருமையோடு வாழ அல்லாஹ் சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரல் ஜஸா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.